அன்பர்களே, இன்று குருவாரம். தொண்டி ஸ்ரீ ஆதி ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். ராமநாதபுரம் பட்டுக்கோட்டை கிழக்கு கடற்கரை சாலையாக உள்ள தொண்டி கடற்கரையில் இந்த கோவில் உள்ளது. புராதன பெருமை மிக்க கடற்கரை பட்டினம் தொண்டி சோழர் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய துறைமுகமாகவும் இருந்தது. பிற நாடுகளோடு கடல் வழி வாணிபத் தொழில் இங்கு நடந்தது. பிற்கால பாண்டியர் ஆட்சியில் இந்த பகுதி முத்தூற்று கூற்றம் என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்தது. இந்த ஊரின் பழைய பெயர் பவித்திர மாணிக்க பட்டினம். பவித்திர மாணிக்கம் என்னும் பெயர் குலோத்துங்க சோழனின் அரசியரில் ஒருவரது பெயர். இன்றும் இந்த ஊர் பெரிய மீன்பிடி துறைமுகமாக விளங்குகிறது. இடைக்காட்டு சித்தரின் அறிவுரைப்படி இங்கு சிவாலயம் எழுந்ததாக வரலாறு. மகா சக்திபுரம் என அழைக்கப்படும் மீனவர் குடியிருப்புக்கு நடுவில் அமைந்துள்ள கோவிலின் வாசல் படிக்கட்டுகளை வங்கக்கடல் அலைகள் தவழ்ந்து வந்து தொட்டுக்கொள்கின்றன. இந்த கோவில் அன்னை வேதநாயகியோடு ஸ்ரீ சுயம்பு ஆதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். ஆரம்ப காலத்தில் சிறிய குடிசையில் சுவாமியை வைத்து நித்திய பூஜைகள் நடந்தன. பின்னர் பக்தர்களின் ஒத்துழைப்போடு கிழக்கு நோக்கி உயர்ந்த திருமதில் சூழ்ந்த கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் கோவில் உள்ளது. கிழக்கு வாயில் பக்கமாக கடல் இருப்பதினால் மேற்கு வாயிலே பிரதானமாக உள்ளது. முகமண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், பிரதோஷ நந்தி மண்டபம் உள்ளன. அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். மகாமண்டப வடபுறம் வேதநாயகி அம்பாள் சன்னதி உள்ளது. நின்ற கோலத்தில் உள்ள அம்பாளை நம்பிக்கையோடு வழிபடும் அடியாருக்கு வேண்டியதை வேண்டிய வண்ணம் நிறைவேற்றி தருபவள் இந்த தேவி. இனிய நல்லவைகளை வேண்டியவை நிறைவேறியதும் மணிகளை நேர்த்திக்கடனாக அளிக்கிறார்கள் பக்தர்கள். இவை அம்பாள் சன்னதியில் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. சுவாமி கருவறை வாயிலில் அனுக்ஞை விநாயகர் உள்ளார். மூலவர் ஆதி ஈஸ்வரர் கருவறையில் லிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். உடல் நலம் பெற அபிஷேக திருநீர் பிரசாதமாக தரப்படுகிறது. ஆண்டு முழுதும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரி 11 நாள் விழாவாக நடைபெறுகிறது. முதல் நாள் திருவாசக முற்றோதல், 2ஆம் நாள் 108 திருவிளக்கு பூஜை, 3ஆம் நாள் 108 சங்காபிஷேகம், 10ஆம் நாள் திருக்கல்யாணம், 11ஆம் நாள் பால்குடம் முளைப்பாரியும் நடைபெறுகிறது. ஆலய உள் சுற்றி பாலாம்பிகை, கண்ணுடைய நாயகி, தர்மசாஸ்தா, வேலி காத்திட்டான் பாண்டி, முனீஸ்வரர், நவகிரகம், காலபைரவர், ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. ஈசான்ய மூலையில் தீர்த்த கிணறு உள்ளது. ஆவணி மூல நாளில் 108 திருவிளக்கு வழிபாடும் அன்னதானமும் நடைபெறுகிறது. வைகாசி விசாகம், ஆனி பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை நாளில் இடைக்காட்டு சித்தர் ஆராதனை, பிரதோஷம், அஷ்டமி வழிபாடு போன்றவை இங்கு விழா நாட்கள். நமது இன்னல்கள் போக்கி இன்ப வாழ்வு நல்கும் தொண்டி ஸ்ரீ ஆதி ஈஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.